எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் டைலரிங்னா என்னென்ன ஈஸியா கத்துக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ் தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். முழு பாடியில நம்ம அளவு எடுக்கிறது என்னங்கிறது இப்ப நம்ம ஓரலா சொல்லிறலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் தனியா ப்ளவுஸுக்கு இதுக்கெல்லாம் சொல்லும்போது, அதுல என்னென்ன விஷயங்கள்ங்கிறத நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிடுறேன். கழுத்து பகுதியில நான் இந்த சொல்லியிருக்கல அந்த ஜாயிண்ட் ஸ்ட்ரெயிட் தோள்பட்டைக்கு சென்டர் பகுதி. அந்த கழுத்தினுடைய சென்டர் பகுதியில இருந்து தோல் பகுதி இந்த எலும்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்ல சென்டர் கிடைக்கும். அந்த சென்டர் இப்ப இந்த இதுல எடுத்துட்டீங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும். இந்த லைன்ல இங்க மேல் பகுதியில நீங்க வச்சுக்கோங்க. கழுத்தை ஒட்டி. கழுத்தை ஒட்டி நீங்க தரையில மோதுற வரைக்கும் இருக்கிறது மட்டும்தான் அவங்களோட பாடியோட மொத்த உயரம் அது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுடிதாருக்கோ இல்லாட்டினா ஒரு கவுன் தைக்கிறதுக்கோ மற்றது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லான விஷயம். அதனால நமக்கு பொதுவா நம்ம ஒரு ஒரு பாடியினுடைய ஒட்டுமொத்த உயரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இதுக்கு நேரா இப்படி வச்சு இப்படி நேரா இப்படி தரையை ஒட்டி வச்சீங்க அப்படின்னம்னா தரை வரைக்கும் மோதி இருக்கிறது தான் அவங்களோட ஃபுல் உயரம். இந்த உயரம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா வரும்போது உங்களுக்கு அது புரிஞ்சுக்குவீங்க. ஆனா ஒரு ஃபுல் உயரம் ஒரு கவுன் தைக்கிற மாதிரி நீங்க நினைச்சு எடுத்துக்கோங்க. கவுனுடைய அளவு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து தரையை தொடர வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஃபுல் லென்த். இது வந்து முழு உயரம் இவங்களோட அளவு. இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னாவே உங்களுக்கு இதுல அவங்களுக்கு சுடிதார் அளவு இது எல்லாத்தையுமே குறைச்சி நம்ம ஆல்டர் பண்ணிக்க முடியும். அதனால இந்த ஃபுல் பாடி உயரமும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் நோட் இப்படிதான் எடுக்கணும் அது. ஆனா இப்ப புதுசா கத்துக்கிறதுக்கு வந்து நிறைய அளவுகள்லாம் நம்ம போட்டு அதை சொதப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா என்னென்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கறத மட்டும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க. கத்துக்க போகும்போது நீங்க கத்துக்கிறதுக்கு என்ன அளவுகள் தேவையோ அதை மட்டும் நான் அதுல சொல்லி கொடுக்குறேன். இதுல வந்து என்னென்ன அளவுகள்லாம் எடுக்கணும் பண்ணணுங்கிறத இதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதாவது என்ன இருக்கு அப்படிங்கிறத தியரியா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிராக்டிக்கலா ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம என்ன எடுத்து கத்துக்கணுமோ அதை நம்ம கத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது நீங்க கை ரெண்டுமே வந்து அவங்க கஸ்டமர் வந்து தூக்கி சமமா வச்சுக்க சொல்லுங்க. வச்சுட்டு இந்த கையினுடைய அடிப்பகுதியில இருந்து இந்த கையினுடைய அடிப்பகுதிக்கு கொண்டு வந்து இப்படி வைக்கணும். முதுகு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சதைப்பிடிப்புக்கு அந்த இந்த இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நேரா இந்த ஸ்ட்ரெயிட் வர வரைக்கும் நடுவில் நேரா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த கிச்சம் சொல்லுவோம். இந்த கிச்சத்து இந்த ஜாயிண்ட் டச் ஆகிற இடத்துல இருந்து இங்க டச் ஆகிறதுக்கு வரைக்குமே பேக் சைட்ல இருக்கிற டேப் வந்து ஒரே நேரா இருக்கணும். உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து அப்படியே நேரா இருக்கணும். இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி விட்டணும். இதுக்குதான் நம்ம வந்து கஸ்டமர் கண்ணாடிக்கு முன்னாடி நிக்க வச்சு நம்ம அளவு எடுக்கும்போது இது வந்து நமக்கு கண்ணாடியில தெரியும். நாம வச்சிருக்கிற டேப்பு அங்க கண்ணாடியில பார்க்கும்போது நேரா இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு சிலது சாரி கட்டி இருக்கும் போதோ இல்லாட்டினா வேற ஏதாவது அவங்க இன்னர் போட்டிருக்கிறதனுடைய ஊக்கோ மற்றது ஏதாவது இந்த ஒரு தடுப்பு தடுப்பு மொத்தமாவோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேப் இப்படி விடும்போது அதில் மாட்டிக்கிட்டு இப்படி கொஞ்சம் லூஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு லைட்டா லூஸ் வந்துச்சு அப்படின்னம்னா கூட நமக்கு இங்க டோட்டல் அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வந்து டிஃபரெண்ட் வரும். அதனால நம்ம கண்ணாடியில் நிக்க சொல்றதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம். இது வந்து நம்ம இங்க அளவு எடுக்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட்னஸ் வரணும். முன்பகுதியும் பாத்தீங்கன்னா இந்த இந்த கிச்சத்துல இருந்து இது நேர்பகுதியில வரணும். நீங்க இந்த இந்த சென்டர் பகுதியில உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சதைப்பிடிப்பு இங்க கம்மியா தான் இருக்கும். ஒரு 2 விரல் வைக்கிற அளவுக்கோ இல்ல ஒரு விரல் வைக்கிற அளவுக்கோ இங்க கேப் இருக்கும். அது வந்து சதை பிடிப்பு இருக்கிற இடத்துல விட்டோம்னா அளவு மாறும். அதனால இந்த சென்டர் பகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கொஞ்சம் கை 2 விரல உள்ள விடுற அளவுக்கு ஃப்ரீயா இருக்கிறனால இந்த இடத்துல 2 விரல நம்ம உள்ள விட்டு இப்படி பிடிச்சிட்டோம். அட்லீஸ்ட் ஒரு விரல விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஓகே தான். இப்ப நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அப்படி பிடிக்கும் போது இந்த கார்னர் கொஞ்சோண்டு வெளியே எடுத்து பாத்தீங்கன்னா இது எந்த அளவுல இன்ச்சஸ்ல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். இப்ப 36.25னா 36.25 இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணணும். இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மார்பு சுற்றளவு எடுக்க வேண்டிய மெத்தடே அப்படிதான். முதுகு பகுதியில இந்த டேப் நேரா வந்துடணும். இந்த கிச்சத்துக்கும் ஸ்ட்ரைட் நேரா வந்துடணும். முன்பகுதியிலையும் இந்த சதைப்பிடிப்பு இந்த நெஞ்சை ஒட்டி இது மாரி வந்து ஸ்ட்ரைட் வந்துடணும். அதே மாதிரி இந்த கேப்ல நம்ம விரல் வச்சு அதனுடைய எட்ஜ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும்.
ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப லூஸா விட்டும் பண்ணக்கூடாது. சாரீஸ் அவங்க கட்டியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது பாடியினுடைய ஒரிஜினல் அளவு நமக்கு வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். ஆல்ரெடி அவங்க ஒரு சில பிளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் போட்டு வந்திருப்பாங்க. எனக்கு இந்த பிளவுஸ் டைட்டா இருக்குதுங்கன்னு சொல்லிட்டே அவங்க அளவு எடுக்க சொல்லுவாங்க. அப்படிங்கும் போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரினா அந்த லூஸ் டைட் வந்து இது நம்ம இந்த விரல்ல நம்ம லூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதுதான் எங்களோட உண்மையான பாடி அளவு அப்படிங்கிறத நீங்க அளவு எடுக்கும் போதே அது தெரியும். அதை கரெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சரியான அளவு எடுத்துக்காங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எடுத்தாலும் 2 தடவையும் ஒரே மாதிரி அளவு வருதான்னு செக் பண்ணிக்காங்க. மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா கரெக்டா மறுபடியும் ஒரு தடவை சரியான அளவு எடுத்து பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்புலயும் பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி ஒரு சிலருக்கு இந்த பிச்சம் இந்த இக்குல இருந்து நேரா வர்றதும் இருக்கு. அதே மாதிரி வெளிப்பக்கம் கொஞ்சம் தடினமா வர்றதும் இருக்கும். அதே மாதிரி உள்பக்கம் வளைஞ்ச மாதிரியும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 2-3 டைப்ல வந்து அவங்களோட இடுப்பினுடைய அளவு வந்து மாறி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு எடுக்கணும். ஆனா இடுப்புல தான் நம்ம அளவு எடுக்க போறோம். அதனால அந்த இடுப்பை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கலா அவங்க வந்து ஏற்கனவே வேர் பண்ணி இருக்கிற ட்ரெஸ் எந்த இடத்துல கட்டி இப்ப சாரியோ இல்லாட்டினா சுடிதாரோ போட்டிருந்தாங்கன்னா பேண்ட் அந்த இடத்துல கரெக்டா இதா இருக்கும். அப்படி சாரி கட்டியிருந்தாங்கன்னா அந்த சாரியோட இது கரெக்டா அந்த இதுல எட்ஜில தான் அந்த அகலம் கம்மியா இருக்கிற இடத்துல தான் கட்டியிருப்பாங்க. அதுக்கும் கொஞ்சம் மேல வர மாதிரி தான் வரும். ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு மேல வர மாதிரி இருக்கிற இடம் தான் வரும். அப்படி ஸ்லிம்மா நார்மலா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டாயம் ஒரு வளைவு தெரியும். அந்த வளைவு இருக்கிற பகுதி வந்து உங்களுக்கு இடுப்பு பகுதியை வச்சுக்க வேண்டியதான். நீங்க இந்த இடுப்பு பகுதிங்கிறது டோட்டலா உங்களுக்கு அந்த பாவாடைக்கு அளவெடுக்கும் போது எடுக்கிற பகுதி தான் இப்ப நான் சொல்ல போறேன். பிளவுஸுக்கு இடுப்பு பகுதி வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளவுஸுக்கு அளவு எடுக்கும் போது சொல்றேன். இடுப்பு அப்படிங்கிறது நமக்கு இதுதான் பேசிக்கா நம்ம கத்துக்க போறது வந்து இடுப்பு பகுதியில இந்த சன்னமான இருக்கிற பகுதி. உங்களுக்கு இந்த பெல்ட் மாதிரி இருக்கிறது பொம்மைக்கு வந்து கரெக்டான சேஃப் வச்சு அந்த பாடி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடம் கரெக்டா தெரியும். அந்த ஹிப்புக்கு நேரா இருக்கிறத வச்சீங்கனாலுமே உங்களுக்கு அளவு கரெக்டா தான் வரும். அந்த அளவுக்கும் நீங்க அதே மாதிரி தான் பேக் சைட்ல எந்த விதமான இதுவும் இல்லாம சுருக்கம் வராத அளவுக்கு நீங்க கரெக்டா ஒரு விரல விட்டு எடுத்து பாருங்க. உங்களுக்கு அது சரியா வரும். ஒரு தடவைக்கு 2 தடவை அளவு எடுத்துக்காங்க. இடுப்பு பகுதியில பேக் சைட்ல முந்தானியோட சேர்த்து எடுத்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால முந்தானி விட்டுருந்தாங்கன்னா முந்தானி வெளிப்பக்கம் தள்ளிட்டீங்கன்னா அதுல நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு பக்கமா அதனுடைய சுற்றளவு வந்து அதிகமாகாம கம்மியாகும். கரெக்டா இருக்கும். பாடி ஒட்டி வர மாதிரி வரும். அதனால அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அளவு எடுத்துக்கலாம். சுடிதார் போட்டிருந்தாங்கனாலும் ஷால் எல்லாம் எடுத்துட்டு தான் உங்களுக்கு அளவு எடுத்தீங்கன்னா அதுல இன்னும் கொஞ்சம் குறையும். அதனால நமக்கு கரெக்டான உடம்போட அளவு தெரிஞ்சாதான் துணி அதுக்கு மேல போடும்போது அது கரெக்டா அதுல உட்கார்ற மாதிரி தான் நம்ம தைப்போம். அதனால ஏற்கனவே போட்டிருக்கிற துணியை வந்து நம்ம சேர்த்து அளவு எடுத்து அதுக்கு ட்ரெஸ் தைக்க கூடாது. அதனால நான் அந்த விஷயத்த நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். அதனால அதை அளவு எடுக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை தொங்கிட்டு இருக்கிற துணி எல்லாமே வெளியே எடுத்துட்டு இடுப்பினுடைய அளவு எடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டா வந்துடும். ஷோல்டரு அதே மாதிரி மார்பு சுற்றளவு அதே மாதிரி இடுப்பு இது எல்லாமே எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இது ரொம்ப காமனான விஷயம் தான். இது பிளவுஸுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம போடுற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இடுப்பினுடைய சுற்றளவு வந்து நம்ம அங்கதான் அளக்கணும். அது வந்து நான் பிளவுஸினுடைய அளவு எடுக்க போகும்போது நான் உங்களுக்கு அதனுடைய அளவு எப்படி எடுக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்ப இடுப்பு பகுதிக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட் பகுதின்னு சொல்லுவோம். சீட் பகுதி அப்படிங்கும் போது உங்களுக்கு முன்பகுதி சமமாகவும் பின்பகுதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாகவும் வர மாதிரி இருக்கும் அந்த சீட் பகுதி. அதனால இது சீட் பகுதியில வந்து நமக்கு பேண்ட் தைக்கும் போதோ இல்லைன்னா பாவாடை தைக்கும் போதே கூட நமக்கு ஒரு டோட்டலா ஒரு சுருக்கம் வைக்கிறதுனா எவ்வளவு வைக்கலாம் அப்படிங்கிறது அந்த அம்பர்லா கட்டிங் எல்லாம் போட்டு நம்ம இது பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு பாவாடையினுடைய மேல் பகுதி டைட்டாவும் கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் லூஸா வர மாதிரிலாம் நம்ம சோழி எல்லாம் தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சீட் சுற்ற அளவு ஓரளவுக்கு நமக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குலாம் அந்த சீட் சுற்ற அளவு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பட்டேலா பேண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நார்மல் பேரல் பேண்ட் அதாவது இப்ப சிகரெட் பேண்ட் கேதரிங் பேண்ட் இதெல்லாம் தைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதியெல்லாம் கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்ல தான் நம்ம பண்ணுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு டைட் ஃபிட்டிங்கா வர அளவுக்கு டைட்னா ஃபுல் டைட்ல கிடையாது. நமக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு லூஸ் வச்சு தைக்கிற மாதிரி இருந்தாலுமே நம்மளுடைய சீட் சுற்றளவு கரெக்டா நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வளைவுனுடைய அமைப்பை வந்து நம்ம கரெக்டா மார்க் பண்ணி கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால சீட் சுற்றளவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அந்த ஷீட் சுற்றளவை நம்ம கம்பல்சரி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஷீட் சுற்றளவுல உங்களுக்கு தடினமான பகுதி எந்த இடத்துல அகலம் அதிகமா வருது, இப்ப நீங்க டேப் வச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி இருக்கும். அதுல நீங்க கை வச்சு கண்ணாடி பின்னாடி பாத்தீங்கன்னாவே தெரியும். அதுல வச்சு நீங்க ஃபுல் ரவுண்டு அளக்கும் போது எந்த இடத்துல அளவு அதிகமா வருதோ அந்த சீட் சுற்றளவை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுவும் சீட் சுற்றளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையினுடைய அளவு. கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையினுடைய இறக்கம் ஒரு சுற்றளவு அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தோட சொல்லிட முடியாது. உங்களுக்கு கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அளவுகள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்க வேண்டிய விஷயமும் அதுல இருக்குது. ஆம்கோல்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாவே கையினுடைய அளவு வந்து நிறைய இருக்கு. ஏன்னா பிளவுஸ்ல வந்து அதிகமா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா கை லூஸா இருக்கு, டைட்டா இருக்கு, இந்த இடத்துல லூஸா வருது, இந்த இடத்துல கொங்கட விழுவுது, கை இந்த இடத்துல போதவே மாட்டேங்குது, இதுக்கு மேல கை ஏற மாட்டேங்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்டே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கடைகள் வச்சிருக்கிற டைலர்ஸ் எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு கை வந்து இதுக்கு மேல ஏறவே மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஏன்னா கையினுடைய சுற்றளவு இறக்கம் எந்த இடத்துல எடுக்கிறோமோ, இந்த தோள்பட்டை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு எங்க எடுத்தோமோ அந்த ரவுண்ட்ல இருந்தா கையினுடைய இறக்கம் ஃபுல்லா எடுக்கணும். இறக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மணிக்கட்டு வரைக்குமோ இல்லாட்டினா இந்த வரைக்கும் ஃபுல் இந்த விரல் முட்டி வரைக்கும் நமக்கு அளவு வேணும்னா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை பொறுத்து தான் இது எல்லாமே இருக்கு. அதனால அவங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அது வரைக்கும், எப்படினாலும் உங்களுக்கு மணிக்கட்டு வரைக்கும் தான் அவங்க யூஸ் பண்ண போறாங்க. ஒரு சில மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேல ஒரு மணிக்கட்டு வரைக்கும் நம்ம அளவு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு மேல 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்குமோ உங்களுக்கு அந்த ஃப்ரில் மாதிரி வைக்கலாம். ஒரு சில கைகளுக்கு பாத்தீங்கன்னா மேல் பக்கம் கம்மியாகவும் கீழ்பக்கம் அதிகமாகவும் தொங்குற மாதிரி எல்லாம் வரும். ஒரு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ரெடிமேடு கவுன்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா மேல் கை அகலம் கம்மியாகவும் கீழே வரும்போது பட்டர்ஃபிளை மாதிரி நல்லா கொஞ்சம் அகலம் அதிகமா தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கை அப்பதான் யூஸ் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா லூஸா தொங்குற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு கை வந்து இந்த மணிக்கட்டு அளவு வரைக்கும் நமக்கு லென்த் எடுத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த முட்டியினுடைய அளவு, முட்டியினுடைய ரவுண்டு, மடிப்பு வர இடம் கரெக்டா இந்த மடிப்பு வர இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சுற்றளவு வந்து நம்ம எடுத்துக்கணும். இது ஏன் அப்படின்னா இந்த முட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து வர துணி இது முட்டி வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கனாலுமே எந்த கை எப்படி மடக்கினாலுமே இந்த துணியவோ இந்த சோல்டரையோ இது பாதிக்காது. முட்டிக்கு இந்த பக்கம் 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ துணி வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த சோல்டர் இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த துணி இழுக்க ஆரம்பிச்சதுன்னா இது சோல்டர் இழுக்க ஆரம்பிக்கும். சோல்டர் இழுக்குது அப்படின்னா பிளவுஸா இருந்துச்சுன்னா கழுத்து அகலமா வச்சு சுடிதாரா இருந்தாலுமே அந்த கழுத்து வந்து பின்பக்கம் விரிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த இடத்துக்கு நேரா பாத்தீங்க அப்படின்னா நாம ஒரு நாட்டு வச்சு அதை கரெக்ட் பண்ண வேண்டியதா வரும். முட்டிக்கு மேல எல்போ ஸ்லீவ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா கட்டாயம் இதனுடைய எஃபெக்ட் எங்க போகும் அப்படின்னா இந்த சோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே பக்கமா அந்த துணியினுடைய இழுவை வந்து இங்க வரைக்கும் போகும். இப்படி கை மடக்கும் போது கரெக்டா இங்க இழுக்கும். அப்ப நமக்கு இந்த இடத்துல அந்த இழுக்கிற இடத்துலதான் நம்ம நாட்டு வைப்போம். அந்த நாட்டு வைக்கிற பர்பஸுமே இதுக்கோசரம் தான். நாம அந்த நாட்டு தனியா வச்சோம்னா அசிங்கமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதுல நிறைய டிசைன்ஸ் எல்லாம் செஞ்சு அந்த நாட்டை வந்து வேற மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். 3/4 வைக்கக்கூடிய ஸ்லீவுக்கு எல்லாமே நாட்டு வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம். இல்லாட்டினா சோல்டர் கலண்டு தான் வரும், கை மடக்க முடியாது. அப்படியே மடக்கணும்னாலும் இந்த இடத்துல சுருக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிடும். இங்க ஃபுல் டைட் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆம்ஹோல் வந்து டைட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப இந்த இடத்துல துணி வந்து இழுத்தோன்னே வராதனால இந்த மடங்குற இடத்துல துணி ரொம்ப சுருண்டுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் போட போட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சுருள ஆரம்பிச்சிடும். இல்லாட்டினா காட்டன் இது மாதிரி இருக்கிறத பழசாக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முட்டிக்கிட்ட கிளிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த இடத்துல ஒரு ஃபுல் ரவுண்ட் ஒரிஜினல் அளவு எவ்வளவு பாடியில அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்க நான் உங்களுக்கு கட்டிங் போடும் போது இதுல சீம் அலவன்ஸ் ஈஸ் அலவன்ஸ் எவ்வளவு விடணும் அப்படிங்கிறத நான் விளக்கமா அதுல சொல்றேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த முட்டி அளவு கரெக்டா வச்சுக்கணும். பிளவுஸுக்கா இருந்தாலும் சரி, சுடிதாருக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சோல்டரை பாதிக்காத அளவுக்கு எனக்கு கை இறக்கம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கை மடிக்கும் போது இப்ப இடிக்கிற அளவுக்கு தான் இந்த கையினுடைய இறக்கம் வைக்க முடியும். முட்டி இந்த பக்கம் அளவு பார்க்க கூடாது. நம்ம கையினுடைய மடிக்கிற இடத்துக்கு வரைக்கும் தான் எங்களோட லென்த் வந்து நமக்கு கால்குலேஷன் போடணும். ஏன்னா கை இப்படி தொங்கோடும் போது உள்பக்கம் தான் மடிப்பு தெரியும். இந்த மடிப்பை பேஸ் பண்ணி தான் இங்க இருந்து நம்ம இந்த அளவு வச்சு கையினுடைய
நீளம் வந்து நம்ம எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். அவங்க அதை விட அரைஞ்சு எக்ஸ்ட்ரா கேட்டாலுமே இந்த ப்ராப்ளம் வந்து இது வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கையை வந்து அந்த இறக்கத்துக்கு வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கையினுடைய எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஃபுல் ஹேண்ட் வைக்கும் போது இந்த இடத்துல ஃபுல்லா லூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கை ஸ்லீவ் வந்து ஃப்ரீயா மடக்க பிடிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இந்த இந்த இடத்த சதப்பிடிப்பு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடமும் வந்து நீங்க இறக்கம் இவ்வளவுதான் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துலயுடைய ரவுண்டுமே நீங்க அளக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அதனால கை மணிக்கட்டு சுற்றளவும் நம்ம எடுத்துக்கணும் ஃபுல் ஹேண்டுக்கு. அதே மாதிரி அரைக்கை இதெல்லாம் வைக்கிறதா இருந்துச்சுன்னா இங்க இருந்து நம்ம எவ்வளவு இறக்கம் வைக்கிறோமோ அதை சுத்தி ஒரு ரவுண்டு நம்ம அளவு எடுத்துக்கணும். அதுதான் கரெக்டான ஒரு அளவா இருக்கும். மார்க் பண்ணும்போது கட்டிங் போடும்போது அதை கரெக்டா உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அப்போ உங்களுக்கு அளவு எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இப்ப முன்பக்க உயரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து தரையை ஒட்டி நம்ம சொல்லியிருக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பக்கத்துல யாராவது இருந்தாங்கனாலும் இல்லைன்னா உங்க ரிலேஷன் சர்க்கிள் வீட்டுல யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு கூட நீங்க இந்த சென்டர் பகுதியில இருந்து முன்பக்கம் அளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதனுடைய அளவு நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதனுடைய பின்பகுதியினுடைய அளவுமே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மாற்றம் வரும். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த முதுகு பகுதி வந்து கொஞ்சம் மேடான பகுதியா வந்து அதுக்கப்புறம் இது உள்ள போயிட்டு மறுபடியும் நம்ம சீட் பக்கம் சொல்லியிருக்கிறேன். சீட்டு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு இது வரும், உயரமா பகுதி வரும். அது வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம அளவு எடுக்க போறோம். ட்ரெஸ்ஸா தைக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க இருந்து மேல வந்து வளைஞ்சி மறுபடியும் உள்ள போயிட்டு சீட்டுக்கு மறுபடியும் வளைஞ்சி உள்ள போகும்போது துணியுடைய ஃபுல் லென்த்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா தேவைப்படும். அது வந்து நம்ம இங்க ஃபிளீட் பிடிப்போம். இங்க இடுப்பு பகுதியில ஒரு ஆர்ச்சி நம்ம வந்து வரைஞ்சி அதனுடைய இதை கரெக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு லூஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்து ஒரு ஃபிளீட் பிடிச்சி தைக்கிற அளவுக்கு தான் நமக்கு ட்ரெஸ்ஸிங் வந்து வரும். அதனால பின்பகுதியும் வந்து நம்ம ஒரு சிலருக்கு அளந்துக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா சைடா பார்க்கும்போது பாடி ஸ்ட்ரெயிட்டா இல்லாம எஸ் டைப்ல இது மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பின்பகுதியில இந்த போன் இருக்கு, இந்த போன் பகுதியில அந்த எலும்புக்கு நேரா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய ஓரளவுக்கு இதனுடைய அளவும் அதனுடைய அளவும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இதுல மாற்றங்கள் எது அதிகமா வருது எது கம்மியா வருதுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ல சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு கட்டிங் போடும் போது தைக்கும் போது உங்களுக்கு அதனுடைய மாற்றம் ஏன் பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு அது புரியும். இந்த அளவுமே வந்து நம்ம எடுக்க வேண்டிய அளவுகள் தான். இது வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படாது. ஒரு சிலருக்கு மட்டும் நீங்க சைடை பார்க்கும்போதே தெரியும் அவங்களுக்கு வந்து பாடி ஷேப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து பயன்படுத்தும் போது நம்ம அது வந்து ஒரு அப்ரைஸ்மெண்டான ஒரு கால்குலேஷன் போடுறதுக்கு தான் அது. அதனால இந்த பேக் சைடு லென்த்துமே உயரமுமே வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பிளவுஸ்ல எடுக்கும்போது அது வேற மாதிரி வரும். நான் ஃபுல் பாடி லென்த்துக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது கரெக்டா எடுத்தோம் அப்படின்னம்னா ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா சோழியோ இல்லாட்டினா ஒரு பாவாடை சட்டை தைக்கும் போதோ பாத்தீங்கன்னா முன்பகுதி இறக்கம் அதிகமா கால் வழியே இருக்கும், பின்னாடி பக்கம் வந்து தூக்குன மாதிரி வந்துடும். அதெல்லாம் வந்து இந்த கோளாறு இருக்கிறனாலதான் நமக்கு அந்த எஃபெக்ட் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பாவாடை வச்சு தைக்க முடியாது. பின்னாடி இருக்கிற பாவாடியினுடைய அளவு வந்து ஒரு 4 இன்ச்சு 6 இன்ச்சு கொஞ்சம் இறக்குன மாதிரி தைச்சு கொடுக்கும்போது அவங்க ஃபிட்டிங் அவங்க எப்பவும் போல கட்டுவாங்க. ஆனா பேக் சைடு வந்து அந்த இறக்கம் தானே ஆட்டோமேட்டிக்கா முன்பகுதிக்கு தகுந்த மாதிரி ஈவனா வந்துடும். அதனாலதான் பின் சைடு அளவுமே நான் வந்து சொல்றது. ஏன்னா பாடி கவுனா தைக்கும் போது இது கட்டாயமே மாறும். ஏன்னா யூனிஃபார்ம் இதெல்லாம் தைக்கும் போது உங்களுக்கு இந்த பின்னாடியினுடைய அளவு மாற்றங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பின்பக்கம் கொஞ்சம் பாவாடை தூக்கின மாதிரி இருக்கும், முன்பகுதியே கொஞ்சம் ரொம்ப இறங்கின மாதிரி இருக்கும். அதனால இந்த லென்த்துக்கும் இந்த உயரத்துக்கும் முன்பக்க உயரத்துக்கும் அளவுகள் மாறி இருந்தால் அதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வரும். அதை மாறாம தைக்கிறதுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறாங்களா இல்ல எஸ் டைப்ல வளைஞ்சி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கால் நீளம். இது வந்து பேண்ட் இதெல்லாம் தைக்கிறதுக்கு, அதாவது கேதரிங் பேண்ட் எந்த பேண்டா இருந்தாலும் சுடிதாருக்கு தைக்கும் போது பேண்ட் கம்பல்சரி தைக்க வேண்டியது இருக்கும். அந்த பேண்ட் தைக்கும் போது பேண்ட் இடுப்புல இருந்து தான் நம்ம அளவு எடுக்க வேண்டியிருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் அந்த இடுப்பு அவங்க ஏற்கனவே வேர் பண்ணிருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா லைட்டா தொப்பை இருக்கிறதா இருந்தாலும் சரி, வயிறு கொஞ்சம் சைட்ல இடுப்பு பகுதியில சதப்பிடிப்பு அதிகமா இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு சீட் பகுதியில வந்து கொஞ்சம் மேல இறங்கின மாதிரி வரும். இல்லாட்டினா அவங்களுக்கு நார்மலாவே ஒரு குறிப்பிட்ட லூஸ் வச்சுதான் அவங்க
வேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் ஃபிட் பண்ணிக்குவாங்க. ஒருத்தர் ஹிப்புக்கு மேலேயோ கீழேயோ வச்சு கட்டுவாங்க. அதனால அவங்களுக்கு புடவை கட்டும் போது அவங்க ஒரு இடத்துல கட்டுவாங்க, சுடிதார் போடும்போது பேண்ட் ஒரு இடத்துல அவங்க போடுவாங்க. அதனால அவங்களுக்கு அளவு எடுக்கும் போது கம்பல்சரி கஸ்டமர் கிட்ட பேண்ட் எந்த இடத்துல போடுவீங்கிற வார்த்தையை நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்த இடத்துல கட்டுவாங்களோ அந்த இடத்துல அந்த இந்த எண்டு பகுதி இந்த 1வது இன்ச்சு ஆரம்பிக்கிற அந்த எண்டு பகுதியை அவங்க கையில கொடுத்து அந்த இடத்துல பிடிக்க சொல்லணும். இப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு அவங்களே பிடிக்க சொல்லணும். அதாவது இந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல கட்டுவீங்களோ அந்த இடத்துல பிடிங்கன்னு சொன்னோம்னா அவங்க கரெக்டா அந்த இடத்துல வச்சு அவங்க பிடிச்சிக்குவாங்க. அப்படி பிடிக்கும் போது நமக்கு அதுக்கப்புறம் கீழே தரையில எவ்வளவு உயரம் அந்த காலை ஒட்டி அந்த பாதம் இருக்கிற இடத்துல பாதத்துக்கு சமமா தரைப்பகுதி வரைக்கும் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நாம மென்ஷன் பண்ணணும். இந்த டேப்பு அவங்க கரெக்டா இப்படி வச்சு அவங்க நேரா பிடிச்சிருக்கிறாங்களா இல்ல மடக்கி பிடிச்சிருக்காங்களாங்கிறத நாம அதை கவனிக்கணும். ஏன்னா அந்த டேப் அவங்க கையில இருக்கிறதுனால அதை கரெக்டா பிடிக்க சொல்லிட்டு நீங்க உட்காந்து தரைப்பகுதியில எவ்வளவு அளவு வருது அப்படிங்கிறத நீங்க பார்க்க சொல்லுங்க, பாருங்க. அதே மாதிரி நீங்க இந்த இடுப்புல இருந்து கால் பகுதி பேண்ட் அளவு எடுக்கும் போது அவங்க குமிய கூடாது, நேரா நிக்க சொல்லிருங்க. ஏன்னா ஒரு சிலர் நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க பண்றீங்கன்னு அதை வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் போதுமே கால் இப்படி உடம்பு இப்படி வளையும், இடுப்பு பகுதி இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு பக்கமாவே கீழ்பக்கம் இறங்கும். அவங்க கட்டுறதுல இருந்து இப்படி இறங்கும் போது கரெக்டா முன்பகுதி கொஞ்சம் இறங்கும். அப்படிங்கும் போது உங்களுக்கு இப்போ ஒரு இன்ச்சுக்கு பக்கமா அதுல அளவு குறையும் போது நீங்க தைக்கிறதுல நிறைய வித்தியாசங்கள் வரும். ஏன்னா மடிச்சு தைக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா மடிச்சு தைக்கிற அளவுக்கு இறக்கம் கம்மியா இருக்குதுங்க பிரிச்சு விடுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த அளவு எடுக்கும் போது அவங்க குமிஞ்சிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும். அதனால நம்ம அளவு எடுக்கும் போதே அதை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த பிரிச்சு கொடுத்து தைக்கிற வேலை நமக்கு அந்த நேரம் குறையும். அதே மாதிரி ஃபிட்டிங்கும் வந்து நம்ம கரெக்டா கொடுக்குறோங்கிற ஒரு பேரும் இருக்கும். அதனால அளவு வந்து நம்ம ஜாக்கிரதையா எடுக்க சொல்றதுக்கு காரணம், அதை கவனமா எடுக்க சொல்றதுக்கு காரணம் இதுதான். அதனால அவங்க இந்த விஷயங்கள் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் நாம அளவு எடுக்கும் போது அதை செக் பண்ணி எடுக்கணும். இடுப்புல அந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல கட்டுவீங்களோ பேண்ட் வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்க பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அளவு எடுக்கணும். அதே மாதிரி நாம தைச்சு கொடுக்குற விஷயம் அவங்க சொன்ன அளவுக்கு கரெக்டா தைச்சிட்டோம் அப்படின்னோம்னா அவங்க ஏதாவது கோளாறு சொன்னா கூட நீங்க சொன்ன இடத்துலதான் நம்ம தைச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணலாம். ரெண்டாவது அவங்களுக்கு அது கரெக்டா அந்த இடத்துல உட்காருது அப்படிங்கும் போது அவங்களுக்கே ஒரு அந்த இடம் கரெக்டா அந்த சீட்டிங் கரெக்ட் பண்ணி உட்கார வச்சு அந்த இடத்துல கட்டிக்குவாங்க. இல்லைன்னா லூஸ் கொடுத்து கட்டிக்குவாங்க. அவங்களுக்கு அது ஃபிட்டிங் வந்து கரெக்டா போயிடும். ஆனா குமியும் போது சில விஷயங்கள் அளவெல்லாம் மாறிச்சு அப்படின்னா நீங்க தைக்கிறதுல வளைவு அந்த கீழே அந்த அர்க்காத் போற இடத்துல வர இது எல்லாமே மாறிடும். அதனால பேண்டினுடைய உயரம் அளக்கும் போது இந்த விஷயத்த ரொம்ப கவனமா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி பேண்டினுடைய பாதம் பகுதியில உங்களுக்கு எவ்வளவு லூஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க அந்த காலில் அப்படி மாட்டி விட்டு நீங்க எவ்வளவு அளவு இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதை விட லூஸா வேணுமா டைட்டா வேணுமான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வச்சுட்டீங்கன்னா இவ்வளவு லூஸ் வேணுங்களா இன்னும் டைட் வேணுமா அப்படிங்கிறத நீங்க இது பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னாவே கஸ்டமரே சொல்லிடுவாங்க. அது அவ்வளோ அகலம் வேண்டாம், கம்மியா வேணும், அதிகமா வேணும் அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. ஆனா கேதரிங் பேண்ட் இதெல்லாம் தைக்கும் போது குதி கால்ல இருந்து நீங்க கால் கொலுசு போடும் போது அந்த இடத்துல முன்னாடி அந்த இந்த மடிப்பு வர்ற இடத்துல அந்த வளைவு வர இடத்துல இருந்து குதிகாலுக்கு ரவுண்டுக்கு நீங்க அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேதரிங் பேண்ட் போடும்போது அது ஈஸியா கரெக்டா உள்ள போகும். ரொம்ப டைட்டா வச்சுட்டீங்கன்னா கால் உள்ள விடும்போது துணி இழுத்து போடும்போது அந்த இடத்துல துணி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தையல் பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த பாதத்துல அந்த வளைவு வர்ற இடத்துல ஒரு ரவுண்ட் பண்ணீங்கன்னா அது நேரா குதியங்காலினுடைய எண்டு பகுதியில ரவுண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேதரிங் பேண்ட் தைக்கும் போது ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்போ கேதரிங் பேண்ட் வந்து அவ்வளோக்கா ஃபேமஸ் கிடையாது. ஆனா கேதரிங் பேண்ட் தைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஒரு சில வேர் பண்ற டிசைனிங்க்கு வந்து நம்ம தைக்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தைக்கும் போது அந்த அளவு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கால் பாதத்தை நம்ம ரவுண்ட் பண்ணி எடுக்கிறதும் சரி, கேதரிங் எடுக்கும் போது ரொம்ப அளவு கம்மியா வைக்கிறதா இருந்தா அந்த இதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். பேண்ட்ல இந்த இடுப்பு சுற்றளவு, இந்த உயரம், கால் சுற்றளவு இது மெயினா பார்க்க போறோம். அவ்வளவுதான். சீட் சுற்றளவு நீங்க அதுல கம்பல்சரி எடுக்க வேண்டியது வரும். அது முதலே சொல்லி இருக்கிறது தான். அது சீட் சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு,
காலினுடைய உயரம், கீழினுடைய ரவுண்டு, இது எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி பொதுவாக நீங்க பேண்ட் இடுப்புக்கு கீழே இருக்கிற அளவுல வந்து உங்களுக்கு ஒவ்வொருக்கும் எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். அதாவது இடுப்புல பாவாடை தைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கேதரிங் பேண்ட் தைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா பட்டேல பேண்ட் தைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பென்சில் பேண்ட் மாதிரி தைக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த பேரல் பேண்ட்னு சொல்லுவோம். சிகரெட் பேண்ட், பேரல் பேண்ட், இல்லைன்னா பலோசா பேண்ட், இது மாதிரிலாம் தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த அளவுகள்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் அதில் ஒவ்வொரு பேண்ட்டுக்கும் நான் தனியாகவே சொல்லிடுறேன். பட்டேல பேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஃப்னு மேல் பக்கம் அதிகமாக ஃபிளீட் வச்சு பஃப்னு இருக்கும். முட்டிக்காலுக்கு கீழ் பகுதியில் உங்களுக்கு பேரலா போற மாதிரி கேட்பாங்க, இல்லாட்டினா கேதரிங் மாதிரி போற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தைக்கிறதா இருந்துச்சுன்னா முட்டி வரைக்கும் ஒரு அளவு, இடுப்புல இருந்து முட்டி வரைக்கும் ஒரு அளவு எடுக்க வேண்டியது வரும். அதனால அதுவும் வந்து நான் விட்டு உங்களுக்கு எந்தெந்த டிசைனுக்கு வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத அது இண்டிவிஜுவலா நம்ம பார்த்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க மைண்ட்ல பதியறதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அந்த இதுக்கு வந்து இப்படிதான் அளவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா எல்லா அளவுக்கும் இப்படிதான் ஒட்டுக்கான்னு சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். இது வந்து எங்கெங்க அளவு எடுக்கணும், எதனால அந்த அளவு எடுக்கணும், எடுக்கும்போது ஏன் கவனிக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். மேற்கொண்டு இதுல ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னு அப்படின்னுச்சுன்னா கம்பல்சரி இது போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத நீங்க எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன்னா கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோல நான் அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அதை சொல்லி காட்ட முடியும். அதே மாதிரி அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஏன்னா போடுற வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும், அதனால எனக்கும் பயனா இருக்கும். அதை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சீங்கன்னா மட்டும்தான் அதை எங்களால புரிஞ்சிக்க முடியும். போறலாம் நீங்க நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறனால நீங்க இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் போடுறது அப்படிங்கறத வந்து நீங்க யோசிக்க வேண்டாம். புது சேனலு, புதுசா போடுற வீடியோ, புது நபரு, அதனால நீங்க போடுற ஒரு சின்ன கமெண்ட் தான், ஒரு சின்ன வார்த்தை, உங்களுக்கு இந்த விஷயத்த மட்டும் மாத்திக்கோங்க செஞ்சுக்கோங்கன்னு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நீங்க அதுல பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்ல நல்லா இருக்கு அப்படிங்கறத பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுல இருக்கிற சில மாற்றங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் நம்ம நல்லா போடுறதுக்கும் நமக்கும் நம்ம செய்யற சில தவறுகளையும் அதை சரி பண்றதுக்கும் அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க மட்டும் கிடையாது, உங்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோ மற்றவங்களுக்கு பாக்குறவங்களுக்கும் புரியறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா இதை கத்துக்கிறவங்க மட்டுமே அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. புதுசா இப்பதான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பயந்துடக்கூடாது. என்னடா இவ்வளவு கஷ்டமான விஷயங்களா அப்படின்னு பயந்துடக்கூடாது. அதனால இன்னும் அவங்களுக்கு தெளிவா சொல்ற மாதிரி என்ன ஐடியா இருந்துச்சுனாலுமே எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தொடர்ச்சியா நீங்க வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிறத நோட்டிபிகேஷன் அழுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியா வந்துடும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் கேப் விட்டு தான் போட போறேன். தொடர்ச்சியா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி.